2 நாளாகமம் 17வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம். 2 நாளாகமம் 17வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலப்பட்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களிலெல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்ராயிமின் பட்டணங்களிலும் தானயங்களையும் வைத்தான். 3வது வசனம், கர்த்தர் யோசேபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். நாம் இன்னைக்கு பார்க்க போற ராஜாவினுடைய பெயர் என்ன சொல்லுங்க? யோசபாத் என்கிற ராஜா. இந்த யோசபாத் எந்த தேசத்தை அவன் ஆண்டான் என்றால் யூதாவை அவன் ஆண்டான். எந்த தேசத்தை ஆண்டான்? சத்தமா சொல்லுங்க. யூதாவை அவன் ஆண்டான். இவனுடைய தகப்பனுடைய பெயர் என்ன அப்படின்னா ஆசா. அவனுடைய தகப்பன் பெயர் ஆசா. அவனுடைய தாயின் பெயர் அசுபால். அவனுடைய தகப்பன் பெயர் ஆசா. அவனுடைய தாயின் பெயர் அசுபால். அவனுடைய மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோராம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த யோசபாத் என்கிற ராஜா எந்த வயசுல அவன் ராஜாவாகிறான் அப்படின்னா தன்னுடைய 35வது வயதில் அவன் ராஜாவாக மாறினான். எந்த வயசுல மாறினா? 35வது வயசுல அவன் ராஜாவாக மாறினான். அவன் ராஜாவாகி எத்தனை ஆண்டுகள் யூதா தேசத்தை அவன் அரசாண்டான் என்றால் 25 ஆண்டுகள் யூதா தேசத்தை அவன் அரசாண்டான். எத்தனை ஆண்டுகள்? 25 ஆண்டுகள் யூதா தேசத்தை அவன் அரசாண்டான். நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த யோசேபாத் 35வது வயதில் ராஜாவாகி அவன் அந்த பட்டத்திற்கு வந்த உடனேயே அவன் தேசத்தில் என்னென்ன காரியங்களை செய்கிறான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வாசிக்கிறேன், கவனிங்க. வாசிங்க 4வது வசனத்தை. தன் தகப்பனுடைய தேவனை தேடி, தன் தகப்பனுடைய தேவனை அவன் என்ன பண்ணா? தேட ஆரம்பித்தான். ராஜாவாகிட்டேன், எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, நான் ராஜாவாயிட்டேன், நான் மந்திரி ஆயிட்டேன், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் நல்ல ஸ்தானத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தேடாம ஆண்டவரை விட்டு விட்டவர்கள் அநேகர் உண்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, வேலை இல்லை, எங்களுக்கு வேலை கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கணும், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்பாங்க. நாங்களும் அதிகமாக பாரத்தோடு அவங்களுக்காக ஜெபிக்கிறது உண்டு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அவர்களை ஆசீர்வதிச்சிருவாரு. வேலை இல்லாத போது சபைக்கெல்லாம் கரெக்டாக வருவாங்க. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களை என்ன பண்ண முடியாது? பார்க்கவே முடியாது. அவங்கள எப்போ பார்க்கலாம்? டிசம்பர் 25ஆம் தேதி பார்க்கலாம், இல்லைன்னா 31ஆம் தேதி, டிசம்பர் 31ஆம் தேதி இரவில் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் நல்லா கவனிக்கணும். இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை கேட்கிற இந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இங்கே இந்த யோசபாத் ராஜாவான உடனேயே அவன் கர்த்தரை தேடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். இது வேண்டாம், விட்டுருங்க, வேண்டாம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யோசபாத் ராஜாவானதுக்கு பிறகும் ஆண்டவரை தேட அவன் ஆரம்பித்தான். அல்லேலூயா. நாம கஷ்டப்படும் போதும் ஆண்டவரை துதிக்கணும். நமக்கு சங்கடங்கள் இருக்கும்போதும், வியாதியோடு இருக்கும்போதும், வருத்தத்தோடு இருக்கும்போதும், போராட்டங்கள் இருக்கும்போதும், எல்லா சூழ்நிலைகளிலையும் ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நாம் என்ன பண்ணணும்? பழகி இருக்க வேண்டும். கைகளை நீட்டி ஒரு ஆமேன் சொல்லுவோமா? இவ்வளவுதான் சத்தமா? இன்னொரு அல்லேலூயா, ஆமேன். முதலாவது அவன் செய்த நல்ல காரியம், யோசேபாத்தோடு கர்த்தர் இருந்தார், அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். யாரோடு கர்த்தர் இருப்பார் அப்படின்னா, யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்களோ
அவங்க கூட எல்லாம் ஆண்டவர் இருப்பார். இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நீங்க தேடுகிற குடும்பமானா ஆண்டவர் உங்க குடும்பத்தில் இருப்பார். கைகளை நீட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அவன் தன் தகப்பனுடைய தேவனை அவன் தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. கீழே வாசிங்க. இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். 5வது வசனத்தை வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். யாரெல்லாம் கர்த்தரை தேடுறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் தான் எனக்கு கதி, இந்த பூமியில எனக்கு யாரும் இல்லை, ஆண்டவர் தான் எனக்கு கதின்னு சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரை சார்ந்து நிற்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது அவருடைய முதல் வேலை. கைகளை நீட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இவன் கர்த்தரை தேட ஆரம்பித்த போது, இவன் ராஜாவாகி கர்த்தரை தேட ஆரம்பித்த போது ஆண்டவர் பார்த்தாரு, இவன் என்ன தேடுறான், இவன் என்ன நோக்கி பார்க்கிறான், இவன் என் பட்சத்தில் நிற்கிறான், இவன் என்ன சார்ந்து நிற்கிறான் என்பதை ஆண்டவர் அறிந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறாரு. என்ன காரியத்தை செய்கிறார் அப்படின்னா, அவன் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்துறாரு. கைகளை நீட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அவனுடைய ராஜ்ய பாரத்தை திடப்படுத்துறாரு. அவனுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை ஆண்டவர் மடங்கடிக்கிறாரு. அவனுக்கு விரோதமாய் பொல்லாத சத்துருக்கள் அவனுக்கு உள்ள வந்துடக்கூடாதபடிக்கு, அவருடைய ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். கைகளை நீட்டி ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை தேடுகிற ஒரு பிள்ளையா இருந்தீங்கன்னா, உங்க குடும்பம் ஆண்டவரை சேவிக்கிற ஒரு குடும்பமா இருந்தது அப்படின்னா, ஆண்டவர் உங்க குடும்பத்தை சுற்றிலும் அரணாய் இருந்து பாதுகாப்பாக இருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாத்து அவர் ஆளுகை செய்வார். கைகளை நீட்டி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கீழே 5வது வசனத்தில் கீழே வாசிக்கும் போது, யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசேபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. ஒரு அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை தேடுகிற ஒரு நபராய் இருந்தீங்கன்னா, ஆண்டவர் பட்சத்தில் நிற்கிற ஒரு நபராய் இருந்தீங்கன்னா, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருக்கிறவர் என்பதை நீங்கள் அறிந்து அவரோடு கூட நீங்க இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? உங்க பினான்சியலா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக்குவார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இங்க யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசேபாத்துக்கு என்ன கொண்டு வராங்க? என்ன கொண்டு வராங்க? காணிக்கை கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க? காணிக்கைகள். அவங்களால முடிந்தது எல்லாமே எல்லாம் தூக்கிட்டு வராங்க, சுமந்து கொண்டு வராங்க. நீங்க ஆண்டவரை மட்டும் சார்ந்து இருந்துட்டு என்ன போராட்டம் என்ன நெருக்கம் வந்தாலும் ஆண்டவருடைய விசுவாசத்தை விட்டு விலகி போகாம, ரட்சிப்பை விட்டு நீங்க விலகி போகாம அவரை சார்ந்து மட்டும் நீங்க நின்னுட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் பரத்திலிருந்து அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில உங்களுக்கு என்ன தேவையோ, உங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ, உங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் ஒன்று குறையாம எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சொல்லுங்க. உங்க வேலை கர்த்தரை தேடுவது தான். அல்லேலூயா. ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்தது நோக்கம் என்ன தெரியுமா? அவர் வருவாரு, அவர் வரும்போது அவருக்கு முன்னாடி போய் நின்று அவரோடு கூட நேரத்தை செலவிடுவதற்காகத்தான், அவரை ஆராதிப்பதற்காகத்தான், அவருடைய சம்பாஷணைகளின் நடுவில் இருப்பதற்காகத்தான், அவர் சொல்லுகிறதை கேட்பதற்காகத்தான், அவரோடு கூட ஆளுகை செய்வதற்காகத்தான் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் அவர் உண்டாக்கி தோட்டத்தில் தன்னுடைய சாயலாகவே உண்டாக்கி அவர் ஏதேனில் வைத்தார். ஆனால் இவங்க 2 பேரும் ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றாம பிசாசினுடைய நோக்கத்திற்கு நேராக அவர்களை தங்கள் ஒப்பு கொடுத்தபடினால ஆண்டுடைய பிரசன்னத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? துரத்திட்டார். நீங்க ஆண்டவரை தேடுகிற ஒரு மனிதனாக இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும்
ஆண்டவர் ஒன்று குறையாம எல்லாவற்றையும் நேர்த்தியா கொடுப்பார். அல்லேலூயா. கீழே 5வது வசனத்தின் கீழ் பகுதியை வாசிக்கும் போது என்ன நடக்குது பாருங்க. அவனுக்கு ஐஸ்வர்யமும், சொல்லுங்க, அவனுக்கு என்னது? ஐஸ்வர்யமும், அடுத்தது கணமும் எப்படி இருந்துச்சாமா? மிகுதியா இருந்துச்சாமா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கிட்ட காசு இருக்கு, ஆனா எவ்வளவு இருக்கு? கொஞ்சம் தான் இருக்கு. வாடகை கட்டுறதுக்கு 5000 ரூபா, அதுல 3000 ரூபாய் தான் இருக்கு, மீதி 2000 ரூபாய் என்கிட்ட இல்லை. நான் புது ட்ரெஸ் வாங்கணும், ஷர்ட் வாங்குறதுக்கு மட்டும்தான் என்கிட்ட பைசா இருக்கு, பேண்ட் வாங்குறதுக்கு பைசா இல்லை அப்படின்னு நிறைய ஜனங்கள் பற்றாக்குறையோடு கூட தான் இருக்கிறாங்க. ஆனா எந்த தேவ பிள்ளை கர்த்தரை உண்மையாய் தேடுகிறதோ அந்த பிள்ளை ஐஸ்வர்யத்திலையும் கணத்திலையும் எப்படி இருப்பாங்களாமா? குறைவில்லாம மிகுதியா இருப்பாங்களாமா. மிகுதியா இருப்பாங்களாமா. கைகளை நீட்டி ஒரு அல்லேலூயா. யாரெல்லாம் ஒரே ஒரு ஷர்ட் வாங்க மட்டும்தான் காசு இருக்குன்னு சொன்னாங்களோ அவங்க கர்த்தரை தேடுகிறவர்களாய் மாறினாங்கன்னா அவங்க எதிர்காலத்தில் அவங்க சொல்ல முடியும், வெறும் ஷர்ட் மட்டும்தான் வாங்க காசு வச்சிருந்தேன், ஆனால் இன்னைக்கு ஷர்ட்டோடு கூட பேண்ட்டும், பேண்ட்டுக்கு மேட்சா ஷூவும், ஷூவுக்கு மேட்சா பேகும் வாங்குறதுக்கு ஆண்டவர் எங்களை உதவி செய்தார், உயர்த்தி இருக்கிறார்னு சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கைகளை நீட்டி ஒரு அல்லேலூயா. நம்ம வேலை ஆண்டவரை ஆராதிப்பது தான். நம்ம வேலை கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. நம்முடைய வேலை அவருடைய வசனங்களை வாசித்து தியானிப்பது தான் நம்முடைய வேலை. ஆண்டவர் சொல்றாரு, யுத்தம் என்னுடையது, உங்களுடையது அல்ல. இன்னைக்கு நிறைய பேர், ஐயோ நான் யுத்தம் செய்யணுமே, நான் என்ன பண்றது, எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு போராட்டம் வந்துருச்சு, இதுல இருந்து எப்படி மீண்டு வருவேன், என்ன செய்வதுன்னு சொல்லி தெரியாம நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. தேவ ஜனங்களுக்கு, கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதனுக்கு போராட்டம், நெருக்கம் வருது, யுத்தம் வருது அப்படின்னு சொன்னா அது நமக்கு வந்த யுத்தம் அல்ல. அது யாருக்கு நேராக எதிராய் வருகிற யுத்தம்? யாருக்கு? ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு நேராய் வருகிற யுத்தம். அந்த யுத்தத்தில் ஆண்டவர் தோல்வி அடைகிறவரா? இல்லை. ஆண்டவர் நம்மை மறைத்து நமக்கு முன்னாக சிங்கத்தை போல கர்ஜித்து முழங்கி நின்று சத்துருவை ஸ்தோத்திரம் தோல்வி அடைய செய்து சத்துருவை விரட்டி அடித்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். கைகளை நீட்டி வர அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. நாம ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறவளா இருக்கணும். நல்ல கவனிங்க, எடுக்க வேண்டாம். எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் சொல்றார், என்ன நோக்கி நீ கூப்பிடு. நாம சொல்றோம், பார்த்திருக்கீங்களா, நீ எனக்கு போன் பண்ணு, நான் என்ன பண்றேன், உங்ககிட்ட பேசுறேன், நீ எனக்கு கால் பண்ணு, நான் உன்கிட்ட பதில் சொல்றேன் அப்படின்னு நாம மனிதர்களிடத்துல சொல்றத போல ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு, நீ எனக்கு என்ன பண்ணு, போன் பண்ணு. போன் நம்பர் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு நீங்க போன் பண்ணணும்னா போன் நம்பர் என்ன தெரியுமா? எரேமியா 33:3. சொல்லுங்க, எரேமியா 33. அந்த போன் நம்பர் என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. எரேமியா 33:3 ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, எனக்கு நீ கால் பண்ணு, எனக்கு நீ என்ன பண்ணு, கால் பண்ணு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், நீ எனக்கு கால் பண்ணனா நான் என்ன பண்ணுவேன், அட்டன் பண்ணுவேன். ஐ வில் ஆன்சர் யூ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நான் உனக்கு பதில் கொடுப்பேன். நீ எனக்கு இன்னைக்கு நிறைய பேர் போன் பண்ண என்ன பண்றது, நிறைய பேர் எடுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. நிறைய நேரத்தில் நமக்கு வர போன் கால்லாம் எதுதான், கடன்காரர்கள் தான். அதனால என்ன பண்ணிடுறோம், நம்ம போனு அட்டன் பண்றது இல்லை. பார்த்துருக்கீங்களா? ஐயோ ஏன் போன் அட்டன் பண்ணல, ஐயோ அவன் கடி, பயங்கர கடி, அவன் பேசினான்னா வைக்கவே மாட்டான், அவன் கடிச்சுக்கிட்டே இருப்பான், எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான். அவன் அவனுடைய போனை பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி போனை கட் பண்றவங்க உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவர், அவர் 24 ஹவர்ஸும் அவருடைய லைன் பிஸியா இருக்காது, எப்பவுமே ஃப்ரீயா இருக்கும், அவைலபிளா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. கைகளை நீட்டி ஒரு அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு போன் பண்ணு, என்னை நோக்கி நீ கூப்பிடு. நீ எனக்கு போன் பண்ணனா நான் உடனே என்ன பண்ணுவேன், நான் அட்டன் பண்ணுவேன். வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை சத்தமாய் வாசிங்கள். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உத்தரவு கொடுப்பேன்.
உத்தரவு கொடுப்பேன். நீ எனக்கு போன் பண்ணு, நான் அட்டன் பண்ணுவேன், நான் பேசுவேன். நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், நிராகரிக்க மாட்டேன், உன்னை நான் தள்ள மாட்டேன். நீ யாரா இருந்தாலும் சரி, நீ என்னை நோக்கி கூப்பிட்ட அப்படின்னா, என்னை நோக்கி நீ கூப்பிட்டேன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன், உத்தரவு கொடுப்பேன், நான் உன்னை நோக்கி பார்ப்பேன். அவர் சொல்றாரு, நான் உன் காலை அட்டன் பண்ணுவேன், நான் உன்னுடைய வார்த்தைக்கு பதில் கொடுப்பேன். பதில் கொடுத்து அடுத்தது அவர் சொல்றாரு பாருங்க, நீ அறியாததும் உனக்கு தெரியாத விஷயம், உனக்கு தெரியாத காரியம் நிறைய உண்டு. மனுஷங்கிட்ட நம்ம சொல்லலாம், எனக்கே நீ கற்றுக் கொடுக்குறியா, எனக்கு தெரியாதது உனக்கு தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு மனுஷங்கிட்ட நம்ம சொல்லலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு காலமும் எல்லாம் எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்கள் பேசாம இருங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. மனுஷனிடத்துல சொல்லலாம், நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும்னு மனுஷங்கிட்ட சொல்லலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் ஆண்டவர் அவருடைய ஞானத்தினால நம்மை நிரப்புவார். ஆண்டவர்கிட்டே போய் ஆண்டவருக்கே போதிக்க கூடாது, ஆண்டவருக்கே போய் ஜெபத்தை கற்றுக் கொடுக்க கூடாது, ஆண்டவருக்கே போய் ஆராதனை கற்றுக் கொடுக்க கூடாது, ஆண்டவருக்கே போய் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க கூடாது. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. நாம ஒத்துக்கணும், நம்முடைய பலவீனங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும். ராமன் சொல்லுவோமா, என் பலன் என்ன, என் பலவீனம் என்ன அப்படின்பதை அறிந்திருக்கணும். ஆண்டவர்கிட்ட போகும்போது சொல்லணும், ஆண்டவரே நான் பலவீனன், ஆண்டவரே நான் அசுத்த உதடு உள்ளவன், ஆண்டவரே நான் அசுத்த உதடு உள்ளவன், நான் பேச அறியாதவன், நான் பலவீனன் ஆண்டவரே, நான் பாவி, நான் பலவீனன், என்னால் அதை செய்ய முடியாது ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போய் ஆண்டவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர். கைகள் நீட்டியவர் அல்லேலூயா. சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிற தெய்வம். கைகள் நீட்டியவர் ஆமென் சொல்லுவோமா, அல்லேலூயா. இந்த யோசேபாத் கர்த்தரை தேடுகிற மனிதனாய் இருந்தபடினாலே கர்த்தர் அவனை கணத்திலும் ஐஸ்வர்யத்திலும் அவனை மிகுதியாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். இன்னும் என்னென்ன காரியங்கள் செய்யறான் தெரியுமா? அவன் ராஜாவானதுக்கு அப்புறம் 6வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, எங்கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அடுத்தது 6வது வசனத்துல கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்படின்னா முகமெல்லாம் சின்னதா போயிடுது. இன்னைக்கு பாஸ்டிங் பிரேயர் வாங்க அப்படின்னா முகமெல்லாம் சின்னதா போயிடுது. பார்த்துருக்கீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வழிகளில் நம்ம எப்பவுமே நடப்பதற்கு உற்சாகமா இருக்கணும். அல்லேலூயா. ஜெபிப்பதற்கு எப்பவும் சபையில் நடக்கிற எல்லா கூடுகைக்கும் முடிந்த அளவுக்கு வந்து பங்கு பெறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். வரக்கூடிய இந்த புதிய ஆண்டுல நாம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, வருகிற 52 வாரமும் ஒரு வாரம் தவறாம எல்லா வாரங்களும் நான் ஆலயத்திற்கு போய் உம்மை ஆராதிக்க என் குடும்பத்துக்கு கிருபை தாங்க ஆண்டவர்னு சொல்லி நீங்க உற்சாகமாய் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். கைகளை நீட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா. நான் உம்மை தேடுகிறதுல எந்த குறையும் வந்துடக்கூடாது, உமக்கு கொடுக்கிற விஷயத்துல நான் குறைவுபட்டுறக்கூடாது ஆண்டவரே. நான் ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்துவதில் எந்த குறையும் எனக்குள்ள வந்துடக்கூடாது ஆண்டவர் என்று சொல்லி எல்லா காரியத்திலையும் நிறைவாய் இருப்பதற்கு, உற்சாகமாய் இருப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வருதா, சனிக்கிழமையிலே ஆயத்தமாய் சனிக்கிழமையே உற்சாகமாய் இருக்கணும். சனிக்கிழமையை காத்திருந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரை நாளைக்கு நான் ஆலயத்துக்கு போறேன், ஆண்டவரை என்னோடு கூட பேசுங்க, தீர்க்க தரிசனமா என்னோடு கூட இடைபடுங்க, பாடல்கள் என்னுடைய இருதயத்தை தேற்ற வேண்டும், ஜெபங்கள் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், ஆண்டவர் என் கூட பேசுங்க ஆண்டவர்னு சொல்லி ஆயத்தமாய் வருகிறவர்களைத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். எதிர்பார்ப்போடு வர்றவர்களோடு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், பேசுவார். கைகளை நீட்டி வராமேன்னு சொல்லுவோமா? ஏனோ தானோன்னு சொல்லி காலையில் எந்திரிச்ச உடனே குளிக்கிறோமோ இல்லையோ, நிறைய பேர் அப்படியே வேகமாக அப்படியே எங்கேயோ மார்க்கெட்டுக்கு போகிறத போல வரோம். மார்க்கெட்டுக்கு போகிறதுல இருக்கிற சந்தோஷம், ஏன்னா மார்க்கெட்டுக்கு போனால் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், வாங்கிட்டு வருவோம், எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவோம், காய்கறி கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவோம். அதெல்லாம் வாங்கினா ஒரு உற்சாகம். ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது என்ன இல்லை,
உற்சாகமே இல்லை, மூஞ்செல்லாம் சின்னதாக போயிடும். பார்த்துருக்கீங்களா? டைம் அந்த வாட்சவே பார்க்குறது, எப்படா முடியும் எப்படா முடியும் எப்படா முடியும்னு. நேற்றைய தினத்தில் நாங்கள் அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். மாலை தினத்தில் குடும்பமாய் ஜெபிக்கிற போது ஷான் வந்து எங்கிட்ட கேட்குறான் காதில், என்னடா சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, டாடி எப்போ ப்ரேயர் முடியும் அப்படின்றான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிருமா அப்படின்றான். ஏன்னா அவனுக்கு அந்த ஜெபத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்றதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, முடியல. பிள்ளைகளுக்கெல்லாம் எந்த வசனம் சொல்லும்போது பிள்ளைகள் உற்சாகம் அடைவாங்க தெரியுங்களா? பிள்ளைகள் மட்டும் இல்லை, பெரியவர்கள் கூட அப்படிதான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரின்னு சொன்னால் போதும், அவங்களுக்கு மூஞ்சில அவங்க முகத்தில் வர சந்தோஷம், அவங்களுக்கு வர்ற ஒரு புத்துணர்ச்சி, அந்த ஓஆர்எஸ் பவுடர் குடித்தா எப்படி புத்துணர்ச்சி வரும், அந்த மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கிற பிள்ளை கூட வேகமாக எந்திரிச்சிருது. எந்திரிச்சே நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரின்னா போதும், உடனே தூங்கிட்டு இருக்கிற பிள்ளை எந்திரிச்சு நின்று என்ன பண்ணிடுது, அப்பா முடிஞ்சிருச்சுரா அப்படின்னு. பெரியவங்க முகத்துலலாம் பாருங்க ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி. நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரின்ற வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை தெரியுமா? அந்த வார்த்தைக்கு ரொம்ப உற்சாகம் உள்ள வார்த்தை. அதை கடைசியா, ஏன்னா அதை ஆராதனை முடியும் போது சொல்லுகிற அந்த ஒரு வசனம், அதை சொல்லும்போது நமக்கு வர்ற சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி, ஏதோ லாட்ரி அடித்த மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம். என் கூட இருக்கிறீங்களா என் கூட? உண்மை தானே நான் சொல்றது? உண்மையா பொய்யா சொல்லுங்க? உண்மையத்தான் நான் சொல்றேன். கைகளை நீட்டி ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. உற்சாகமா இருக்கணும். ஆராதனைக்கு வருகிறதுல உற்சாகமா இருக்கணும். பாடுகிறதுல உற்சாகமா இருக்கணும். பாடும்போது நல்லா பாடணும். நீங்க நல்லா பார்த்து பாட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த டிவியில டிஸ்பிளே போடுறோம். அதை பார்த்து நீங்க பாடணும். அதை பார்த்து கூட பாடாதவங்க அப்படியே ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கிறது போல, ஆராதனைக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை போல நிறைய பேர் நிற்கிறாங்க. நாம் அப்படி இருக்கவே கூடாது. சபையோடு ஐக்கியமாக இணைஞ்சு எல்லா ஆராதனைகள்லையும் எல்லா காரியத்திலையும் உற்சாகமாக கையை தட்டுங்கன்னா கூட சத்தமே வராது. ஆனால் அவங்க ஓங்கிறது பார்த்தா கை நல்ல சவுண்டு வரும்னு நமக்கு தோணும். அவங்க ஓங்கிறது பார்த்தா அப்படி ஓங்குவாங்க. ஓங்கி வேகமாக அப்படியே கொண்டு வரும்போது ஸ்லோவாக கொண்டு வந்துடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நல்லா கை தட்டணும். உங்களெல்லாம் வரக்கூடிய நாட்களில் கர்த்தருக்கு சித்தமான ஒரு டூர் கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே தெரியுமா கூப்பிட்டு போவேன்? கேரளாவுக்கு கூப்பிட்டு போய் கேரளா மக்கள் எப்படி ஆராதிக்கிறாங்க, அவங்க எப்படி கை தட்டுறாங்க அப்படின்றத நான் என்ன பண்ண போகிறேன், கூப்பிட்டு போய் காட்ட போகிறேன். எத்தனை பேர் டூருக்கு வர்றதுக்கு ஆசையாக இருக்கு? அல்லேலூயா. இதே வைத்திரி போகலாம், பிளாக் தாண்டர் போகலான்னா எல்லாரும் கை தூக்கிடுவோம். ஸ்விம்மிங் பூல் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், ஜீன் பூல் போகலாம், அங்கே பார்க்குக்கு போகலாம், பீச்சுக்கு போகலான்னா எல்லாம் வந்துடுவோம். ஆராதிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குற இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்கன்னா கை என்ன பண்ணுறது இல்லை. ஆமாம், இப்போ நல்லா காட்டுங்க பார்ப்போம். எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், எப்படி கை தட்ட வேண்டும், எப்படி நல்லா கை தட்டுறோம். ஆனால் என்னதான் வர்றதில்ல சொல்லுங்க? கை தட்டுறோம், அது தப்பே இல்லை, பரவாயில்ல, கை நல்லா அழகாக தட்டுறீங்க. ஆனால் என்ன வர்றதில்ல? சத்தம் வர்றதில்ல. சத்தம் வரணும். கர்த்தர் நமக்கு 10 நரம்பு உள்ள வீணையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு வாசிக்க தெரியாது, கையை தட்டுறதுக்கு தெரியாது அப்படின்னு கூடாது. தட்ட தெரியுதோ இல்லையோ சத்தம் வரணும். கைகளை நீட்டி ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. கீழே வாசிங்க. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். என்ன செய்யறான்? ராஜாவானவன் என்ன பண்றான்? கர்த்தரை தேடுறான். கர்த்தரை தேடினது நிமித்தம் நல்ல நல்ல அப்டேட் அவன் வாழ்க்கையில வருது. கர்த்தரோடு கூட அவன் இணைஞ்சு நிக்கிறதுனால, கர்த்தரை தேடுகிறதுல ஒரு குறைவு இல்லாததினால அவருடைய ராஜ்ய பாரம் ஆண்டவர் செழிப்பா ஆசீர்வாதமா கொண்டு வர்றார். ஒவ்வொரு அப்டேட் நடக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா, நம்ம முதலமைச்சர் வந்த உடனே எல்லாத்துக்கும் 1000 ரூபா, ஒரே சந்தோஷம். அப்புறம் பொங்கல் வருது. பொங்கல் வந்தால் இன்னும் நம்ம மைண்டெல்லாம் போயிடும். 1000மா 2000மா, 1000மா 2000மா, கரும்பு கிடைக்குமா கிடைக்காதா, வெல்லம் கிடைக்குமா கிடைக்காதா, பார்த்துருக்கீங்களா? நம்ம மைண்டெல்லாம் அப்படி போயிடும். உண்மை தானே? சொல்லுங்க, என் கூட இருக்கிறீங்களா? ஆமா. அப்போ இவன் கர்த்தரை தேடவும் அவருடைய சமூகத்தில் அவருடைய பட்சத்தில் நின்னதுனால அவன் வாழ்க்கையில ஒவ்வொரு அப்டேட்டும் அவனுக்கு ஆசீர்வாதமாகவும் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் ஆண்டவர் மாற்றி கொடுத்தார்.
கைகளை நீட்டி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. அவன் என்ன பண்றான்? அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் அவன் ஏதோ ஒரு தெருவில் இருந்து மட்டும் தூக்கி வீசல. யூதா தேசத்துல இருக்கிற எல்லா விக்கிரக தோப்புகளையும் எல்லா விக்கிரகத்தின் கிரியைகளையும் என்ன பண்ணானாமா? அகற்றி போட்டான். கைகளை நீட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னா, இன்னைக்கு வேலை, இன்னைக்கு வேலை ஆயிடுச்சு. இன்னைக்கு எனக்கு வேலை இருந்தது. வாரம் ஃபுல்லாக வேலை செய்கிறோம், வாரம் ஃபுல்லாக வேலை செய்கிறோம். ஏன் இன்னைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுத்து ஆண்டவரை ஆராதிக்க கூடாதா? நீங்கள் ஆண்டவரை நீங்கள் தேடக்கூடாதா? ஏன் சபைக்கு வரல? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் தான் என்ன கிடைக்கும்? சம்பளம் 2 மடங்காக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த 2 மடங்கு நமக்கு அப்படியே 4 மடங்காக எங்கே போயிடுது? கதிரவன் டாக்டருக்கு போயிடுது, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுது, மெடிக்கல் ஷாப்புக்கு போயிடுது. நாம் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரை தேடுவதற்குன்னு நாள் ஒதுக்கப்பட்ட அந்த நாளில் கர்த்தரை தான் தேடணும். அல்லேலூயா. மனுஷனை தேடி நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அப்படி ஒரு நபர் நம்ம குடும்பத்தில் இருந்தாங்கன்னா, உங்கள் முழங்கால் முடக்கி ஆண்டவரை தேடி, ஆண்டவரே நான் உங்கள் பட்சத்தில் நிற்கிறேன், நான் உங்களை தேடுகிற உம்முடைய பிள்ளை, என் குடும்பத்தில் இருக்கிறவர்களை நீங்கள் தொடணும்னு சொல்லி விடாப்பிடியா அவருடைய பாதத்தை பிடிச்சி இறுக கேட்டு நீங்கள் அப்படி சமூகத்தில் நின்று ஜெபம் பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் தருவார். கைகளை நீட்டி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. என்னென்ன காரியங்கள் அவன் செய்தான், இன்னும் அவன் செஞ்ச இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப பெரிய காரியம். என்ன தெரியுமா செஞ்சான்? சில பிரபுக்களை அவன் ஏற்படுத்தி அவன் என்ன பண்றான் தெரியுமா? வசனம் 9 வாசிக்கும் போது, இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதிக்க கட்டளை கொடுத்தான். சில பிரபுக்களை தெரிந்து கொள்றான். இங்க வாங்க, ஒவ்வொருத்தனையும் கூப்பிடுறான். மேல அவன் பேரெல்லாம் சொல்லியிருக்கு பாருங்க. அவங்க எல்லாம் கூப்பிடுறான், இங்க வாங்க வாங்க அப்படின்னு. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு, உங்களுக்கு என்ன தெரியுமா வேலை? வேதத்தை எடுத்துட்டு போய் நான் அரசாளுகிற இந்த யூதா தேசத்தில் எல்லா தெருக்கள் எல்லா இடங்களுக்கும் போய் நீங்க என்ன பண்ணும்? என்ன பண்ணும் சொல்லுங்க, வாய் திறந்து போதிக்கணும். வேதத்தை வச்சு உபதேசித்து ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ணும்? உபதேசிக்கணும், போதிக்கணும் என்று அவங்களுக்கு கட்டளை கொடுத்தான். சம்பளம் கொடுத்து அவங்கள வேலைக்கு அனுப்புனான். கைகளை நீட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமா? எவ்வளவு பெரிய நல்ல ஒரு ராஜா, எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ராஜா. என் கூட இருக்கிறீங்களா? யோசேபாத்தோடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் யோசேபாத்தோடு கூட இருப்பதற்கு காரணம், அந்த யோசேபாத் கர்த்தரை தேடுகிற மனிதனாக இருந்தான். அல்லேலூயா. ராஜாவான உடனே அடுத்தடுத்து யூதா தேசத்தில் மகிழ்ச்சியான காரியங்களை அவன் செய்தான். யார் மகிழ்ச்சியாக்கும்படிக்கு? ஆண்டவரை மகிழ்ச்சியாக்கும்படிக்கு.